சுற்றுலா என்பது ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு உந்துகோலாகவும் பொருளாதார வளமைக்கான ஊக்க சக்தியாகவும் திகழ்வதுடன் பள்ளி மாணவர்கள் படிப்பு மட்டுமில்லாமல் பல தகவல்களை அறிந்து கொள்ளும் நோக்கில் பண்பாடு, கலாச்சாரம் மற்றும் வரலாறு சார்ந்த இடங்களையும் அவற்றை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ளவும் மாணவர்களை நேரடியாக அழைத்து சென்று விளக்கும் போது அவர்கள் மனதில் எளிதில் பதியும் என்ற நோக்கில் பள்ளி மாணவர்களை வருட சுற்றுலா அழைத்துச் செல்வது வழக்கம். பள்ளிகள் மாணவர்களை கல்வி சுற்றுலா அழைத்து செல்வதென்றால் அழைத்துச் செல்லும் வாகனங்களின் பதிவெண்கள், செல்லும் வழிகள், நாட்களின் எண்ணிக்கை போன்ற அனைத்து விவரங்களையும் முன்கூட்டியே பள்ளி கல்வித்துறை அதிகாரியிடம் ஒப்படைத்து எழுத்துப்பூர்வமாக அனுமதி பெற வேண்டும். மேலும் சுற்றுலாத்துறை அதிகாரிகளிடமும் சிறப்பு அனுமதி பெற்று சுற்றுலா செல்லும் 10 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்று பாதுகாப்புடன் அழைத்துச் செல்வதுடன் நீர்நிலைகள், கடற்கரை பகுதிகளுக்கு செல்ல சிறப்பு அனுமதி பெற வேண்டும். பெரும்பாலும் இது போன்ற இடங்களுக்கு மாணவர்களை அழைத்துச் செல்ல அனுமதி வழங்கப்படுவதில்லை. அப்படி செல்ல வேண்டுமென்றால் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நீச்சல் தெரிந்திருக்க வேண்டும். இது போன்ற விதிமுறைகளை பல பள்ளிகள் பின்பற்றுவதில்லை. இந்த விதிமீறல்கள் காரணமாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு மதுரை திருநகர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளி தூத்துக்குடியில் தடை செய்யப்பட்ட கடற்பகுதிக்கு மாணவர்களை அழைத்து சென்றதால் பரிதாபமாக 4 மாணவர்கள் பலியாகியுள்ளனர். பிள்ளைகளை பறிகொடுத்த பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் அந்த பள்ளியின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பள்ளியை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த துயர சம்பவங்கள் நடக்காமல் இருக்க பெற்றோர்களும் இதில் அக்கறை செலுத்தி விவரங்களை தெரிந்து கொண்டு சுற்றுலாவிற்கு தன் பிள்ளைகளை அனுப்பினால் இதுபோன்ற இழப்புகளை சந்திக்க நேரிடாது என்று கூறும் சமூக ஆர்வலர்கள் அலட்சியத்துடன் செயல்படும் பள்ளிகளின் மீது கடுமையான நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்கின்றனர். எத்தனை மாணவர்கள் கல்வி சுற்றுலா செல்லுகிறார்கள், எந்த இடங்களுக்கு செல்லுகிறார்கள், என்று போய் எந்த நாள் திரும்ப வருகிறார்கள் என்ற அனைத்து விவரங்களையும் உள்ளடக்கி அனுமதியை மாவட்ட கல்வி அதிகாரியிடம் கேட்டு எழுத்துப்பூர்வமான அனுமதியை வாங்கி அதன் ஒரு நகலை கல்வி அதிகாரியிடம் கொடுத்துவிட்டு இன்னொரு நகலை வைத்து கொண்டுதான் மாணவர்களை கல்வி சுற்றுலாவுக்கு பள்ளி நிர்வாகம் கொண்டு செல்ல வேண்டும். சுற்றுலா என்பது முக்கியமான ஒன்றுதான். ஆனால் அதற்கான விதிமுறைகளை பின்பற்றினால் இதுபோன்ற பள்ளிகளில் இருந்து மாணவர்களை பாதுகாக்கலாம். விதிமுறைகளை பின்பற்றினால்தான் பல விபத்துகளை தடுக்க முடியும். லோட்டஸ் செய்திகளுக்காக மதுரையில் இருந்து திருப்பதியுடன் ஒளிப்பதிவாளர் சண்முக பிரகாஷ் மற்றும் நாகேஸ்வரி சவுந்தரராஜன்.